So in the topic la Ohm's law which is comes under the electricity lesson la namak in the law it is a very important question. So the law states that the potential difference V across the ends of a given metallic wire in an electric circuit is directly proportional to the current flowing through it provided its temperature remains same. So இது வந்து இம்பார்ட்டண்டான கீவேர்ட் நமக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் த ஓம்ஸ்லா எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் அ கண்டக்டர். இந்த கண்டக்டரை நான் எக்ஸ்டர்னலாக ஒரு செல் அல்லது பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஸோ தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் ஹியர் which will be the potential between the ends of the conductor. இந்த பேட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 volts பேட்ரி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 volt செல் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பொட்டென்ஷியல் பிட்வீன் திஸ் டெர்மினல் எனக்கு 5 volts தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த ரெண்டு எண்டுக்கும் நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 5 volt கொடுக்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் தி பேட்ரியிலேருந்து இந்த கரண்ட் வந்து எனக்கு இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும் அண்ட் அகெயின் இட் வில் கம் டு தி நெகட்டிவ். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத். ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் கரண்ட் க்ளோஸ்டு பாத்தில் தான் எனக்கு சர்க்குலேட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே 5 voltலேருந்து ஒரு 10 voltக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம இந்த டெர்மினலுக்கு நடுவில் கொடுக்கக்கூடியது அதிகமாக ஆச்சு அப்படின்னா அதில் போகக்கூடிய கரண்ட்டும் எனக்கு அதிகமாகும். எப்போனா டெம்ப்ரேச்சர் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த டெம்ப்ரேச்சர் வந்து கண்டிப்பாக எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும். லைக் டெரிவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா V is proportional to I அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 5 volt பேட்ரி கனெக்ட் பண்ணனா 2 amps கரண்ட் போகுது. அதே நான் 10 volt கனெக்ட் பண்ணனா எனக்கு 3 amps கரண்ட் போகும். அதே 15 voltனா இட் வில் பி 6 amp கரண்ட். ஸோ இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டியை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஐ எம் கிவிங் அண்ட் ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் கொண்டு வரணும். அது வந்து ஆர் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட், அதாவது V is equal to IR. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா நமக்கு கொஷின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ நான் இங்கே ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸை தான் நான் ஆர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆர் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்டக்டர் அதில் போகக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணுது இல்லையா, அந்த நேச்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த அப்போசிஷன் ஆஃபர்டு பை த கண்டக்டர் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் தான் எனக்கு ஆர். இந்த ஆரோட யூனிட் நான் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம போடுவோம். சரியா? ஸோ இப்போ ஆர் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா V is equal to IR. இதுதான் நமக்கு ஜென்ரலான ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நான் ஆர் எப்படி எழுதலான்னா V by I. ஸோ R is equal to V by I. இதுதான் வந்து ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ இதில் இப்போ நான் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். அதாவது அந்த கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டை நான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் நான் ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும்ல இப்போ நான் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்தோம்னா அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தட் பாசஸ் த்ரூ தி ஆரிஜினாக இருக்கும். ஸோ இட் வில் பி a straight line that passes through the origin. எப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு எங்கே இருக்கணும், ஒய் ஆக்சிஸில், கரண்ட் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுறதும் சேஞ்ச் ஆகும். நவ் ஃபார் வாட் நம்ம எதுக்காக ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்லோப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைன் எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்லோப். இப்போ நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேங்க பாருங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் லைனையும் எல்லோ கலர் லைனையும் நான் கம்பேர் பண்ணேன்னா திஸ் ஒயிட் கலர் லைன் இஸ் லெஸ் ஸ்டீப்பர் தேன் திஸ் எல்லோ கலர் லைன். ஸோ அப்போ இந்த ஸ்டீப்னஸை தான் நான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு VI ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு நான் நடுவில் வரக்கூடிய கிராஃபை நான் ஸ்லோப் கேல்குலேட் பண்ணேன்னா அந்த ஸ்லோப் எந்த கொடுக்கும் அப்படின்னா தட் கிவ்ஸ் தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R. அது என்ன கொடுக்குன்னா வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட் இருக்கும்போது கரண்ட் வந்து ஒரு 3 ஆம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு கண்டிஷனில் வோல்டேஜ் எனக்கு 6 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வந்து எனக்கு 5 ஆம்ஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை நாம் என்ன எடுத்துக்கலாம்னா x1, y1 எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் என்னது x2, y2. இப்போ எனக்கு இந்த பாயிண்டில் x1ஓட வேல்யூ என்னன்னா இட் இஸ் 3. அப்போது y1ஓட வேல்யூ 5, 3, 5. x2ஓட வேல்யூ என்னது எனக்கு 5, y2 இது 6. இப்போ நான் ஸ்லோப் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது நார்மலாக ஸ்லோப்போட ஈக்குவேஷன் என்ன, m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இன்கேஸ் இங்கே நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்லோப் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ பாருங்கள் v/i கரெக்டாக. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் del v divided by del i. del vனா ஒன்றும் இல்லை, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வந்திருக்கு. அப்போ டெல்வி எனக்கு என்னென்னா 1, சரியா. அதே கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 3 to 5. அப்போ டெல் ஐ என்னதுன்னா எனக்கு 2. ஓகேயா. ஸோ அப்போ ஆர் தட் கேன் பி ரிட்டன் as 1/2ன்னு எழுதலாம். அப்போ ஆர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 0.5 ohms. ஸோ சேம் இதே தான் நான் இங்கே வந்து லைக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோப்பு தான், இந்த del v/del iங்கிறது தான் இந்த ஸ்லோப்பு. இப்போ y2 எனக்கு என்ன, இங்கே பாருங்கள் y2 வந்து என்னது 6 மைனஸ் y1 என்னது 5, x2 வந்து என்னது இட் இஸ் 5 அண்ட் x1 வந்து என்னது எனக்கு 3. ஸோ சேம் தான் வரும் எனக்கு 1/2 கரெக்டாக. ஸோ 1/2னா எனக்கு வந்து 0.5. அதாவது என்னென்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் கால்குலேட் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதாவது 1/2. அந்த 1/2 என்ன அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு கொஷின்ஸில் எப்போவுமே விஐ த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் எனக்கு விஐ வேல்யூஸ் கொடுக்காம ஒரு டேபிள் கொடுத்துட்றாங்க. அந்த டேபிளில் தே ஹாவ் மென்ஷன்ட் த வேல்யூஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்டு கரண்ட்டும் பொட்டென்ஷியலும் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து 0.2 வோல்ட், 0.4 வோல்ட், 0.6 வோல்ட் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் எனக்கு கரண்ட் வேல்யூ வந்து 0.01 ஆம்ஸ், 0.05 ஆம்ஸ், 0.06 ஆம்ஸ் இந்த மாதிரி கரண்ட் போகுது. ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டைரெக்டாக ஏதோ ஒரு வேல்யூவை எடுத்து v/iன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் எனி 2 பாயிண்ட்ஸ். அப்போ எனி 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா இந்த மெத்தட் நான் இங்கே ஃபாலோ பண்ணேன் இல்லையா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எனக்கு ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். அதாவது என்னது r is equal to del v divided by del i. அப்போ del vனா என்னது, இந்த vல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன், இது செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். del v என்னதுன்னா செகண்ட், அதாவது v2 minus v1 divided by i2 minus i1. இப்போ நான் எந்த 2 பாயிண்ட் எடுத்தேன், இந்த ஃபஸ்ட் 2 பாயிண்ட். இதில் v2 பார்த்தோம்னா 0.4 minus 0.2 divided by கரண்ட் பார்த்தோம்னா 0.05 minus 0.01. ஸோ இது எனக்கு என்ன கிடைக்கும், 0.2 divided by 0.04. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். இந்த ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்னா 5 ohms வரும். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த கொஷனில் ஓம்ஸ்லாம், அதுக்கப்புறம் வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில் நம்ம கேட்கலாம். The potential difference V across the ends of a given metallic wire in an electric circuit is directly proportional to the current flowing in through it, provides its temperature remains constant. நீங்கள் எல்லாம் கடைசியில் எழுதிட்டு இந்த வேர்டை if you leave நமக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்காது. Obviously they will reduce half to 1 marks. There is a chance of reducing it. ஸோ இது வந்து எனக்கு இம்பார்ட்டண்டான definitions. So the derivations I have given and the slope இந்த கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். VI இருக்கா, இன்கேஸ் எனக்கு கிராஃபை நாம் வந்து இன்கேஸ் எம்சிக்யூஸில் கேட்கலாம். சப்போஸ் கரண்ட் இங்கேயும் வோல்டேஜ் இங்கேயும் கொடுத்துட்டு எனக்கு கிராஃப் இப்படி கொடுக்குது அண்ட் அவங்க வந்து இதனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. VIயாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிப்பேன்னா ஆர்ன்னு கன்சிடர் பண்ணுவேன், ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக கன்சிடர் பண்ணேன். இன்கேஸ் ஆஃப் IVன்னு இருக்கும்போது இந்த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1/r. ஸோ நம்ம ஃபைன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வேல்யூ கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆரோக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது எழுதணும். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தோன்னா V and I
V should be in y-axis and I should be in x-axis. அதே நம்ம மாற்றி நம்ம எழுதிட்டோம்னா the slope also we have to change. ஸ்லோப்பையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். So this is all about Ohm's law.